This video is all about MGM Disney World. ரீசெண்டாக எம்ஜிஎம் டிசி வேர்ல்ட் விசிட் பண்ணியிருந்தேன். அதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 10:30 மார்னிங் 10:30 டு ஈவினிங் 6:30. நாங்கள் ரீச் ஆகும்போது அரௌண்ட் 12:30 எல்லாம் ஆயிடுச்சு. டைமிங் வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் வந்து நமக்கு அந்த எல்லா ரைட்ஸ்லாம் ஃபில் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நம்ம சீக்கிரமாக போகணும். அப்புறம் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியாக வச்சுருந்தாங்க. ஜம்போ, மெகா ஃபன், அப்புறமா ப்ரையாரிட்டி லைன் அந்த மாதிரி. ஒவ்வொன்றுக்கும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து வேரி ஆகுது. ஜம்போவில் வந்துட்டு என்ன மாதிரினா 1179 அண்ட் கிட்ஸுக்குமே இருக்குது 825. இதில் வந்து ரைட்ஸ் மட்டும் வாட்டர் ரைட்ஸ் அண்டு லேண்ட் ரைடு எல்லாமே. மெகா ஃபன்னில் வந்துட்டு அந்த ரைட்ஸ் இருக்குது, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து அங்கே வந்து ஸ்கேரி ஹவுசஸ், அப்புறமா நிறைய இருக்குது ஆக்டிவிட்டி அந்த மாதிரி. ஸ்கேரி ஹவுசஸ், அப்புறமா அப்சைட் டவுன் ஹவுஸ் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் இருக்கும். நம்ம வந்து ஜம்போ பேக்கேஜ் எடுத்தாலுமே தனியாக பே பண்ணி யாருக்காச்சும் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்படி தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே வந்து கேப்பு, கூலிங் கிளாஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா செம்ம வெயில், நாங்கள் போகும்போது அப்படி தான். கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் எல்லாம் கிடையாது. ஒரு மார்க்கிங் லைன் மாதிரி வச்சுருக்காங்க, ட்ரா பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம கிட்டு வந்து அதில் விடும்போது அந்த மார்க்கிங் லைனில் அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா ஃபீஸ் பே பண்ணணும், அப்படி இல்லைன்னா வேண்டாம் அந்த மாதிரி. இது வந்து லக்கேஜ் ரூம். நம்ம வந்து எத்தனை பேக் கொண்டு போகிறோமோ அப்படி தான். ஒரு பேகுக்கு 40 ருப்பீஸ். அதாவது நிறைய பேர் ஒவ்வொரு பிக் ஷார்ப்பர் அப்படிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு பிக் ஷார்ப்பர்னாலும் 40 ருப்பீஸ் தான். ஒரு பெரிய ட்ராலினாலுமே 40 ருப்பீஸ் தான். இது வந்து கிட்டுக்கெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி ரைட்ஸ்லாம் இருந்துச்சு. என்னோட கிட் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இந்த ரைடில். அண்ட் ட்ராவல் நிறைய பேர் வந்து லக்கேஜ் என்ன எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா ஒரு பெரிய ட்ராலி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ட்ராலியுமே 40 ருப்பீஸ் தான். நீங்கள் 2-3 குட்டி குட்டி பேக்ஸ் எடுத்துகிட்டு போனாலுமே 40 ருப்பீஸ் தான். ஈச் ஒன் 40 ருப்பீஸ். அது மாதிரி லாக்கர் வேணும் அப்படின்னா 70 ருப்பீஸ். ஆனால் லாக்கரில் பேக்கெல்லாம் வைக்க முடியாது. சும்மா ஃபோன் அந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் வைக்கணும்னா வச்சுக்கலாம். அண்ட் எல்லா ரைடுமே செம்ம கூட்டமாக இருக்குது இந்த சம்மரில். எல்லாருமே அங்கே தான் இருக்காங்களான்னு தோணுது, அந்த அளவு கூட்டம். நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டோம்னா, லேண்ட் ரைடெல்லாம் பயங்கர கூட்டம். ஸோ உடனேவே வாட்டர் கேம்ஸ்க்கு போயிட்டோம். அது வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா தான். நீங்களுமே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா வாட்டர் கேம்ஸ்க்கு போயிருங்க. ஏன்னா அங்கேயுமே ரைட்ஸ்லாம் கூட்டம் தான். ஆனால் வந்து ஸ்விம்மிங் பூல்குள்ளேயே ஒரு 4-5 குட்டி குட்டி ரைட்ஸ் இருக்கும். அது வந்துட்டு நமக்கு ரொம்ப கூட்டமாக இருக்காது. அங்கே வந்து க்யூ மாதிரி இருக்காது, நம்மளே போயிட்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு போட்டிங் இருக்குது. போட்டிங்கில் வந்து வெட் கிளாத்ஸ் நாட் அலவுட் அப்படின்ட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து வாட்டர் கேம்ஸ் முடிச்சுட்டு போட்டிங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. ஸோ நீங்கள் போகிறது அப்படின்னா போட்டிங் முடிச்சுட்டு தான் வாட்டர் கேம்ஸ் போகணும். இங்கே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் கிடையாது. இதில் வந்து ரைட்ஸில் தான் இன்க்ளூட் ஆகுது. அண்ட் என்னென்னா பெடல்ஸ் மிதிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க யாரும் வரமாட்டாங்க, போட் மட்டும் கொடுத்துருவாங்க, நம்ம தான் பெடல்ஸ் மிதித்து போகணும், அந்த மாதிரி இருக்குது. அண்டு வாட்டர் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா, ட்ரெஸ்ஸஸ் வந்து அங்கே ட்ரெஸ் கோட் இருக்குது. நம்ம சுடிதாரு, அப்புறம் வந்துட்டு முஸ்லீம் ஹிஜாப் அந்த மாதிரிலாம் அலவுட் இல்லை சொல்கிறாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா, அது அந்த ரைடில் போகும்போது அவங்க ஒரு நைலான் கிளாத்து தான் சொல்கிறாங்க. அந்த நைலான் கிளாத்னால் ரொம்ப சில்கி, அப்படியே போகும் ஸ்மூத்தாக. நம்ம வந்து காட்டன் கிளாத் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் சில ரைடில் நம்ம அப்படியே ஸ்டாப் ஆக சான்சஸ் இருக்குது. நமக்கு பின்னாடி வரவங்க நம்மளை மிதிச்சிருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால தான். அண்ட் வந்து ட்ரெஸ் அவங்களும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம எடுத்துகிட்டு போகிறதுனாலுமே போய்க்கலாம். அங்கே வந்து என்னது ஒரு செட்டு வந்துட்டு 275 அந்த மாதிரி இருக்குது. டிஷர்ட் மட்டும்னா 100 ருப்பீஸ். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை ஷார்ட்ஸ் மட்டும் எதுனாலுமே கொடுக்குறாங்க. ரிட்டர்ன்லாம் பண்ண வேணாம், நம்மளே வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான். அப்புறம் ஒரு குட்டி குட்டி கேம்ஸ்லாமும் நிறைய இருக்குது 50 ருப்பீஸ்க்கு. அந்த புல்லட் மேலே ஏறுறது, அந்த மாதிரியெல்லாம் நிறைய ரைட்ஸுமே இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அங்கே ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லி. ஸோ வந்துட்டு நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். ஹோம் ஃபுட் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. நம்ம எடுத்துகிட்டு போனது அங்கே நிறைய புல்லெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதிலலாம் உட்காந்து சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு எல்லாமே இடம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் தண்ணி, ஃபுட்டு, ஜூஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். நீங்களும் விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கூட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க.